லக்கேஜ் எல்லாமே கட்டியாச்சு, 7 மெம்பர்ஸும் உட்காந்தாச்சு, டேங்க்கும் ஃபுல் பண்ணியாச்சு. எங்கே போகிறோன்னா அது மட்டும் கிடையாது. ஸோ இன்றைக்கி கியா கேரன்ஸில் 7 மெம்பர்ஸ் ப்ளஸ் லக்கேஜோட பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ஸ்டெபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு. ஸோ 7 மெம்பர்ஸோட லக்கேஜ் எல்லாமே மேலே கட்டிட்டோம். 7 மெம்பர்ஸ் உட்காந்ததுக்கப்புறமும் வீல் நல்ல டவுனாக வந்துருச்சு. பட் வீல் கிளாடிங்க்கும் வீலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. த்ரூ அவுட் இந்த ட்ரிப் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கியா கேரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் தான். ஸோ அவ்வளோ லைட்டாக இருக்குது ஸ்டியரிங்கு. ஸோ நீங்கள் எப்போவுமே லெஃப்ட் லைன்லேருந்து ரைட் லைன் சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணாடி பார்த்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ மிரர் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் தென் இண்டிகேட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் பைக்கர்ஸ் தான் வந்து லெஃப்ட் லைனில் ஃபுல்லாக வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வெறும் ஹெல்மெட் மட்டும்தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட சேஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். 7 மெம்பர்ஸ் காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து லக்கேஜும் வந்து மேலே கட்டியிருக்கோம். அப்படி இருந்துமே CRDI, அதாவது டீசல் இன்ஜின், ஹுண்டாயோட டீசல். ஸோ சேம் தான், ஹுண்டா கியா ரெண்டுமே சிஸ்டர் கன்சர்ன் தான். ஸோ CRDI பார்த்திங்கன்னா அவ்வளோ பஞ்சியாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரையில். நான் ஆக்சிலேட்டரை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட ஒர்க்கு அது வந்து பர்ஃபெக்டாக பார்க்குது. ஸோ எந்த விதமான லேகுமே நம்ம பார்க்க முடியாது. பட் இனிஷியல் லேக்னு ஒன்று இருக்குது. லைக் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 1 செகண்ட் ஒரு மில்லி லேக், ஒரு 1 மில்லி செகண்ட் வந்து ஒரு லேக் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து அவ்வளோ பஞ்சியாக அவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ மைலேஜும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்கமிங் நான் வந்து உங்களுக்கு மைலேஜும் காட்டுறேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஹைவேஸ்க்கு எந்த விதமான லேகுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ என்னதான் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஒரு 100, ஒரு 110 இவ்வளோவே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து ஓட்டுறது வந்து நான் சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு யூட்டர்ன் ஒன்று எடுக்கணும். லென்த் பார்த்திங்கன்னா நல்ல லென்த். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்ல லென்த். ஸோ நீங்கள் எப்போ டேர்ன் பண்ணாலும் நல்லா ஃப்ரண்ட்டில் போய் தான் நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஸோ அவ்வளோ லென்த்தாக இருக்குது வண்டி. ஸோ டேர்னிங் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது பிகாஸ் ஆஃப் ஸ்டியரிங். ஸோ அவ்வளோ லைட்டாக இருக்குது. சஸ்பென்ஷன் பார்க்கையில், ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 7 மெம்பர்ஸ் உட்காந்துருக்கோம். பட் அப்படி இருந்துமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர், ஒரு ஷார்ப்பான ஸ்பீட் பிரேக்கர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வண்டியோட சேஸ் வந்து நான் வந்து டச் பண்ணி பார்க்கவே இல்லை. சஸ்பென்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். ஸோ பாடி ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு 7 சீட்டர் மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கல். ஸோ MUV அப்படி சொல்லுவாங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பாடி ரோல் இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 lakhsக்குள்ளே இருக்க ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு வண்டி நம்ம வந்து பாடி ரோல் பார்க்குறது இதெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒரு ஹை அண்ட் காரில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அது ஸ்டோரியே வேறு. அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு கியா கேரன்ஸ் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாரெல்லாம் இதை வாங்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் ஹைவேஸ்குள்ளே போகிறோம். நம்ம சென்னை டு சேலம், சேலம் டு தென் அவினாசி, தென் மேட்டுப்பாளையம், அந்த ரூட் வழியாக தான் போகிறோம். ஸோ ஸ்டேட் ஹைவேக்கு இப்போ நம்ம என்டர் ஆகிருக்கோம். ஸோ டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட் ஹைவே தான் இது நம்ம சொல்லணும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லேன் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 4 வே லேன் ஆகியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டியரிங் தான் நான் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் எனக்கு. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் வந்து ஹில் டிரைவ் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிரேக்கிங்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 110, 120க்கான பிரேக்கிங், ஹேண்ட்லிங், தென் சஸ்பென்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100, 110, 120க்கான திங்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு 140, 150, 160 நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு தென் பிரேக்கிங் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னா அது வந்து ரெக்கமெண்டட் ஸ்பீடே கிடையாது அது பார்த்தீங்கன்னா. ஸோ ஏசி ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பீக் சம்மரில் தான் நாங்கள் போனோம். ஸோ ஹைவேஸ்லலாம் வந்து உங்களுக்கு வெயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரெகுலராக ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். பட் அவ்வளோ இருந்துமே ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எந்த விதமான ஒரு ஹீட்னஸும் இல்லை. ஸோ தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் 3 மெம்பர்ஸ் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும்னா கண்டிப்பாக 3 மெம்பர்ஸ் வந்து வாய்ப்பு கிடையாது. பட் 2 மெம்பர்ஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹில் டிரைவில் எப்படி இருக்குது, ஸோ ஹில் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் இது டீசல் ப்ளஸ் 7 மெம்பர்ஸ் ஃபுல்லி லோடடில் இருக்கும். ஸோ அப்கமிங்கில் நான் காட்டுறேன் இதே பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங், ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஹில்ஸ்லேயும் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ 550 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டோம்.
கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னா 100% கம்ஃபர்டபுளாக இருக்குது கியா கேரன்ஸ். ஸோ ட்ராவல் பண்ண யாருக்குமே எந்த விதமான ஒரு டயர்ட்னஸ் ஃபீலும் கிடையாது. ஸோ ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்ட்ரகிளும் வந்து கியா கேரன்ஸ் கிட்ட இருந்து நான் பார்க்கல. ஸோ இப்போது இப்போ நம்ம ஹில் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஹைவேல டிரைவ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் ஸ்டியரிங் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவர் ஸ்டியர் வந்து நிறைய ஹில் ஸ்டேஷனில் ஆகுது. ஓவர் ஸ்டியர் இன்செல்ஸ் நம்ம வந்து கம்மியாக தான் வந்து டேர்ன் பண்ணுவோம். பட் ஸ்டேரிங், ஸோ கியா அண்ட் ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங், ஸோ நம்ம வந்து ஒரு 10% டேர்ன் பண்ணால் ஸ்டேரிங் வந்து ஒரு 15% வந்து அதோட எஃபெக்ட் போடும். ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்டியர். ஸோ வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக ஆஸ் ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிரைவர் கனெக்டடான காரான்னு பார்த்தா ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் வந்து கியா கேரன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஜெர்மன் கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டியரிங் எங்கே பாயிண்ட் பண்ணுறோமோ வண்டி வந்து அங்கே பாயிண்ட் ஆகும். பட் அதில் இந்த மாதிரி கிடையாது. ஈவன் வந்து மாருதி சுசுகி ஆகட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். நான் சொல்கிறது ஹில் டிரைவ். ஸோ ஹில் டிரைவில் வந்து கியா கேரன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. பட் நீங்கள் நியூவாக வந்து ஹில் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹுண்டாய் கார்ஸ் ஆகட்டும் ஒரு கியா கார் ஆகட்டும் எல்லாத்துலேயும் வந்து ஸ்டியரிங் தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி கம்ஃபர்ட் ஆகட்டும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. பட் அட் த சேம் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சின்ன ஒரு லேக் இருக்குது. ஸோ எர்டிகாவும் நான் வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன் அட் த சேம் டைம். ஸோ அது பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1.5 K சீரிஸ். ஸோ K15 1.5 லிட்டர் அது. ஸோ நான் வந்து தேர்ட் கியரில் கூட நான் வந்து ஒரு ஏர்பின் பெண்டாக இருந்தால் என்னால் வந்து ஈஸியாக வந்து டிரைவ் பண்ண முடியுது. பட் கியா கேரன்ஸ் பார்த்திங்கன்னா இது CRDI. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டியும் வந்து ஏர்பின் பெண்டில் வந்து செகண்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியர் நான் வந்து சேஞ்ச் பண்ணி நான் வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் லோட். ஸோ 7 மெம்பர்ஸ் ப்ளஸ் லக்கேஜும் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஒரு டீசலுக்கான ஒரு சின்ன ஒரு லேக் இருக்குது. வென் யூ கம்பேர் வித் எர்டிகா பெட்ரோல், டீசல் கேரன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது. பஸ் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கர்வ்டாக தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பாடி ரோல் இருக்கான்னு கேட்டால் மினிமலாக இருக்குது பாடி ரோல். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ஹை அண்ட் கார்ஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு 15 lakhsக்குள்ளே இருக்க காரில் வந்து நம்ம வந்து பாடி ரோல் இருக்குது இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து பேசுகிறது வந்து பிகாஸ் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கான சஸ்பென்ஷன் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த காரில் நம்ம வந்துட்டு பாடி ரோல் இருக்குது இல்லை மினிமலாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பேசுகிறது வந்து அது வந்து அவ்வளோவா நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் சின்ன பாட்டோல்ஸில் வந்து சஸ்பென்ஷன் அதோட ஒர்க்கை பார்க்குதானா? எஸ், கண்டிப்பாக அதோட ஒர்க்கை அது வந்து பர்ஃபெக்டாக பார்க்குது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் 7 மெம்பர்ஸ் உட்காந்தாங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ஃபுல்லாக டவுன் ஆயிரும். அப்படி இருந்துமே நம்ம வந்து ஒரு பள்ளத்தில் விட்டால் பாடியில் வந்து எந்த இம்பேக்ட்டுமே தெரியல. சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சஸ்பென்ஷன். அண்ட் தென் பிரேக்கிங் அப்படி நம்ம பார்க்கும்போது இவ்வளோ வெயிட்டோட நம்ம வந்து நார்மல் பிரேக்கிங்க்கும் இவ்வளோ லக்கேஜ் ப்ளஸ் மெம்பர்ஸோட பிரேக்கிங்க்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தான். பட் நிஜமாக சொல்கிறேன் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவுமே நான் பார்க்கல. சோலோவாக டிரைவ் பண்ணும்போது என்ன பிரேக்கிங் இருக்கும் அதே பிரேக்கிங் தான் நான் லக்கேஜ் ப்ளஸ் மெம்பர்ஸோடு இருக்கும்போது மன்ஸ் தான் வந்து கொடுக்குது. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பிரேக்கிங். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கான்னு கேட்டால் ஸ்பாஞ்சியாக இல்லை, நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது பிரேக்கிங். இதோட காம்படிட்டரான எர்டிகாவும் நான் வந்து அட் த சேம் டைம் நான் வந்து டிரைவ் பண்ணேன். பட் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்க்கான பிரேக்கிங் சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குது பிரேக்கிங். ஸோ அது வந்து ஹில் டிரைவுக்கு வந்து அவ்வளோவா நமக்கு செட் ஆகாது. ஸோ என்ன தான் நம்ம வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எது பார்த்தாலும் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வரிஸும் வேணாம். எங்கே போனாலும் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் கிடைக்கும். சர்வீஸ் சென்டர் இல்லைனாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே போனாலும் கிடைக்கும். எல்லா லோக்கல் மெக்கானிக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான இன்ஜின் பேவாக தான் இருக்கும். அண்ட் தென் ஸ்பேர் பார்ட்ஸும் நான் சொன்ன மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஊட்டியில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் தென் ஊட்டிலே பார்த்தீங்கன்னா கியாவோட ஷோரூம் இருக்குது. தென் சர்வீஸ் சென்டர் ரெண்டுமே ஊட்டியோட மெயின் சிட்டி அங்கேயே நமக்கு இருக்குது. ஸோ மோரார்லெஸ் நமக்கு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் அந்த மாதிரி ஸோ வால்பாறை அந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து இருக்க கொஞ்சம் சான்ஸ் இல்லை. பட் கொடைக்கானலில் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு கியா கேரன்ஸ் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாரெல்லாம் இதை வாங்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்.
நீங்கள் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கியா கேரன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். நான் வந்து அவ்வளோவா வந்து லாங் ட்ரைவ் நான் போக மாட்டேன். சிட்டிக்குள்ளேயே தான் நான் வந்து ட்ரைவ் பண்ணுவேன். பர் டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர் தான் நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஒரு நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போவேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெஹிக்கல் சூட் ஆகும் பிகாஸ் ஆஃப் மைலேஜ். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 to 15 வந்து மைலேஜ் தருது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க 15 lakhsக்குள்ளே இருக்க எம்யூவி எது பர்ஃபெக்டாக இருக்குது, தேர்ட் ரோ ஆகட்டும் செகண்ட் ரோ ஆகட்டும், அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கியா கேரன்ஸ் வந்து ஒரு கிங் ஆஃப் த செக்மெண்ட்டாக இருக்காங்க. பட் இனோவா கிறிஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20+ வந்துடும், ஒரு 25 lakhs கிட்ட வந்துடும். பட் நான் சொல்கிறது ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக சுசுக்கியில் வந்து எர்டிகா இருக்குது. அந்தளவு ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ ஆகட்டும் செகண்ட் ரோ ஆகட்டும் கொஞ்சம் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இதில் எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸே பண்ண வேணாம், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது வெஹிக்கல். குவாலிட்டி ஆகட்டும் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்கமிங் கார் ரிவ்யூஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆடிட் அபவுட் டாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டே சூப்பராக இருக்குது. நம்ம கூட கியா கேரன்ஸ் இருக்குது, இன்னுமே சூப்பராக இருக்குது.